அண்ணன் பேசினால்தான் ஸ்டாலினுக்கே சொரணை வருகிறது. அதுவரைக்கும் சொரணையே வருவதில்லை. அண்ணன் தான் சொன்னார். அண்ணன் எடப்பாடியார் தான் சட்டமன்றத்திலே சொன்னார், தமிழ்நாட்டிலே போதை நடமாட்டம் இருக்கிறது, கஞ்சா நடமாட்டம் இருக்கிறது. சொன்னவர் அண்ணன் சட்டமன்றத்திலே சொன்னார், பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அறிக்கை விட்டு சொன்னார். பல தடவை அண்ணன் உறக்க கத்தியதற்கு பிறகுதான் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சூடு சொரணை வந்தது. அதற்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரி ஒரு அறிக்கை விடுகிறார், நாங்கள் கஞ்சா இல்லாமல் தடுத்து விட்டோம். அதற்கு 2.0, 3.0, 1.0 ஒன்னுத்தையும் காணோம். அவர் சொன்னதற்கு பிறகுதான் இன்றைக்கு கஞ்சா நடமாட்டம் அதிகம் இருந்து அதிலே ஒருவரை பிடித்து அதற்கு பிறகு இன்றைக்கு அத்தனை குட்டும் வெளியே வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விளம்பரம், 1000 கொடுத்திருக்கிறோம், 1000 கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்கிறீர்கள் 1000 ரூபாய். ஆனால் அந்த 1000 எங்கே போகிறது? காலையிலே வருகிறது, மாலையிலே டாஸ்மாக்கு போகிறது. இப்படி கொடுத்து விட்டு அப்படி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி கொடுத்து விட்டு அப்படி டாஸ்மாக்கு வாங்குகிறீர்கள். இங்கே தாய்மார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய் எதற்கு? டாஸ்மாக்கா? கொடுத்து விட்டு வாங்குவதற்கா? நான் தயவு செய்து கேட்கிறேன், இந்த ஆட்சிக்கு யோசனை சொல்பவரே அண்ணன் எடப்பாடியார் தான். இந்த ஆட்சிக்கு அவ்வப்போது குட்டு வைப்பதே அண்ணன் எடப்பாடியார் தான். 2 நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே கூட்டம், பயங்கரமான கூட்டம். அண்ணன் ஆதாரத்தோடு பல புகைப்படத்தை காட்டினார். உங்களுக்கு தெரியும், கஞ்சாவிலே பிடிபட்ட ஒரு மிகப்பெரிய தேச துரோகி, மிகப்பெரிய குற்றவாளி, அவரோடு புகைப்படம் எடுத்த அத்தனை போட்டோக்களையும் அண்ணன் ஒவ்வொன்றாக அடுக்கி காட்டினார். பயந்து போய்விட்டார்கள். திமுகவை சார்ந்தவர்களுக்கு இப்போது பயம் வந்திருக்கிறது, நடுக்க வந்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் பேசுகிறார் என்று சொன்னால் ரொம்ப பயம். அந்த பயத்திலே தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு தட்டி பறிக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் அண்ணன் எடப்பாடியாருடைய உழைப்பு, அவருடைய ஆட்சி திறமை. 2500 ரூபாய் கொடுத்தார் அண்ணன். பொங்கலுக்கு தாய்மார்கள் இருக்கிறீர்கள், தகுதி கேட்டாரா? வயது கேட்டாரா? வேறு ஏதாவது கார்டு கேட்டாரா? சைக்கிள் இருக்கான்னு கேட்டாரா? கார் இருக்கான்னு கேட்டாரா? என்ன கேட்டார்? மகன் இருக்கானா? வீடு இருக்கா? வாசல் இருக்கா? எதுவும் கேட்கல. ரேஷன் கார்டு இருக்கா? நீ இந்த ஊர் தானா? போதும், அது போதும். வெறும் ரேஷன் கார்டு தான். அந்த ரேஷன் கார்டை கொடுத்தா 2500 ரூபாய் பணம் அண்ணன் கொடுத்த அத்தனை வந்துச்சு.